இந்த வீடியோல ஒரு லெம்மா, ஒரு தியரம் அண்ட் கராலரி அண்ட் இது வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ம், ஆ, ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடியது. கம்ப்யூட்டேஷனல் இல்லை, ப்ரூவ் பண்ணணும். இது டைமென்ஷன் ஆஃப் அனிகிலேட்டர் ஆஃப் சப்செட்னா என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதை அனிகிலேட்டர் ஆஃப் சப்ஸ்பேஸ்க்கு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அதுலேருந்து நம்ம இந்த ஒரு ரிசல்ட்டை dimension of annihilator of W plus dimension of W is dimension of V இதெல்லாம் சொல்லணும். ஸோ இந்த லெம்மால V finite dimensional vector spaceனு எடுத்திருக்கோம் and X வந்து it's an arbitrary element in capital V. இப்போ the X cap of F is 0 for all F in V star, then X itself is 0. ஸோ இப்போ நம்ம வந்து let x belong, I mean x be a non-zero vector. நமக்கு வந்து x 0ன்னு சொல்லணும். ஸோ ஒருவேளை x not equal to 0ன்னு நம்ம எடுத்துட்டோம்னா then we show that there exists one f in v star, அதாவது ஒரு linear functional such that இது இந்த x cap அப்படிங்கிறது எங்க இருக்கும்னா நமக்கு வந்து v given v னா we went to v star, அந்த v ஸ்டார்லேருந்து தென் we went to v டபுள் ஸ்டார். we had the நம்ம இந்த டெஃபினேஷன்லாம் நமக்கு இருந்தது. v ஸ்டாருங்கிறது l of vf, இந்த v டபுள் ஸ்டார் அப்படிங்கிறது l of v ஸ்டார் f. அப்போ இதுல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஸ்மால் எஃப் ஸ்மால் ஜி அந்த மாதிரி டினோட் பண்ண அந்த மாதிரி டினோட் பண்ணோன்னு. அப்போ இந்த எக்ஸ் கேப் அப்படிங்கிறது வி ஸ்டார்லேருந்து எஃப்க்கு போகக்கூடியது. அந்த எக்ஸ் கேப் ஆஃப் அப்போ வி ஸ்டார்ல இருக்கிறது நம்ம எஃப்னு குறிச்சோம்னா again it is going to be some scalar in capital எஃப். ஸோ அதனால இந்த ஜீரோ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்கேலார் ஜீரோ. திஸ் இஸ் ஸ்கேலார் ஜீரோ. ஸோ இந்த வெக்டர் ஜீரோ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம எடுத்திருக்கிறோம். நம்ம என்ன சொல்லணும்னா we can find one f in v star such that x cap of f is non-zero. இப்போ நம்ம கேபிட்டல் வில ஃபைனட் டைமென்ஷனல் இல்லையா, ஸோ we will take beta to be this basis, I mean basis with the elements x1 to xn for v such that x1 is equal to x. Now let f1 etc fn be the dual basis of beta. Then நமக்கு ஏற்கனவே தெரியும் fi of xj dual basisல is nothing but delta ij. That is it is 1 if x is I mean I equals j and I not equal to j na 0. So when we consider f1 of x1, definitely it is 1, that is non-zero. You choose your x1 as x. Choose your x1 as x and you take your f as f1. அப்போ இது என்ன ஆகும்? f of x not equal to 0. f of x not equal to 0. இப்போ x cap of fங்கிறது it is scalar and f is a mapping from v to f. f of xங்கிறது மறுபடியும் இதுல தான் இருக்கும். ஸோ இந்த x cap of f எப்படி டிஃபைன் பண்றோம்னா x cap of f is defined as f of x. ஸோ we have அந்த v ஸ்டார்ல when you consider an element it is f. ஸோ v டபுள் ஸ்டார்ல எடுக்கிறது நான் x cap நான் டினோட் பண்ணேன்னா then this is what we should have. ஸோ இந்த மாதிரி ஒன்று இது ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்றோம், அவ்வளவுதான். புதுசா இதுல எதுவுமே நம்ம பண்ணவே இல்லை. எல்லா கதையுமே நமக்கு தெரியும். தெரிஞ்சதை யூ டேக் திஸ் ஆஸ் திஸ் அண்ட் திஸ் ஆஸ் தட் அப்படின்னு சொல்லி அதை நம்ம சொல்றது. ஸோ எக்ஸ் கேப் ஆஃப் எஃப் அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் 0 ஆகும்னா தென் தட் எக்ஸ் ஷுட் பி 0. ஏன்னா எஃப் இஸ் அ லீனியர் ஃபங்க்ஷனல். அப்படின்னா இதுதான் பாசிபிள் அப்படின்றதுக்கு. ஒருவேளை எக்ஸ் நான் ஜீரோவா நான் எடுத்துனேன், இதுதான் நம்ம சொல்லணும். ஒருவேளை எக்ஸ் நான் ஜீரோவா எடுத்துட்டேன்னா தென் we are getting this x cap of f to be non-zero. இந்த இடத்துல நமக்கு we are able to have that. So இது வந்து x1 is taken as x,
and f1 is taken as f. So f of x non-zero ன்னு வருது. அப்போ f of x non-zero ன்னு x cap of f cannot be 0. So it is something like this. P implies Q is same as saying that not P implies not Q. So where is that? P implies Q is same as a contrapositive statement. Not Q implies not P. So P அப்படிங்கிற statement வந்து x cap of f is equal to 0. That is f of x is 0. And q அப்படிங்கிறது x 0. So இங்க நம்ம not q னா x not equal to 0. What is that we are getting? F of x not equal to 0. Why f of x not equal to 0? F1 is taken as f, x1 is x, and that is not equal to 0. So we have this lemma, and double dual நமக்கு தெரியும். டபுள் டியூவல்ங்கிறது L of E star F அப்படிங்கிறது தெரியும். பட் அதில் உள்ள எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி இதை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். பட் ஒன்லி ஹியர் இட் இஸ் கிவன் as definition as the elements of V double star. So இந்த தியரம் 2.26ல தான் நம்ம V isomorphic to V double starனு சொல்றோம். That's an important theorem. We'll consider V to be finite dimensional. இப்போ psi அப்படிங்கிறது இப்போ நமக்கு V to V double star ஒரு மேப்பிங் இருந்து அந்த மேப்பிங் 1-to-1 on-to ஹோமோமார்பிசமா இருந்ததுன்னா தென் அந்த ஐசோமார்பிக் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ psi from V to V double star எப்படி டிஃபைன் பண்ணோம்னா இதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ் கேப், அந்த எக்ஸ் கேப் எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னு இங்க சொல்லியிருக்கோம். Then this psi is 1-to-1, அந்த ஐசோமார்பிசம் 1-to-1 ஹோமோமார்பிசம் on-to-1 சேர்ந்திருக்கு அப்படின்னா தான் ஐசோமார்பிக் வரும். சரி, let V be finite dimensional. நமக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் டைமென்ஷன் ஆஃப் வியும் சேம் தான் டைமென்ஷன் ஆஃப் வி ஸ்டாரும் அது என்னன்னு எடுத்துனோம்னா இதுவும் என்ன தான், வி டபுள் ஸ்டாருக்கும் டைமென்ஷன் என்ன தான். ரைட், இப்போ டிஃபைன் psi ஃப்ரம் வி டு வி டபுள் ஸ்டார் ஆட் இஸ் கிவன் நம்ம எழுதுறோம். இப்போ psi லீனியர்னு சொல்றதுக்கு இந்த we have to consider, actually speaking we have to show that psi of cx plus y is psi of c into psi of x plus psi of y. இதுதான் சொல்லணும். ஸோ பட் இது வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்னா f of cx plus y, psi of x plus y is actually x plus y cap. But how that is defined, it unless it acts on f, it is meaningless. So this is f of x plus y. So this is f of x plus y. So as such psi of x plus y அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு மேப்பிங் தான். x plus y cap இது மேப்பிங் தான். ஸோ மேப்பிங் ரெண்டும் ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் இமேஜஸ், அதனால தான் இந்த இடத்துல எஃப் வச்சு நம்ம போடுறோம். ஏன்னா திஸ் இஸ் மேப்பிங் ஃப்ரம் வி, இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் கேப்புங்கிறது வி டபுள் ஸ்டார்ல இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் ஒய் கேப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் வி ஸ்டார் டு எஃப். இதுல இருக்கிறது எல்லாமே லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ், அதனால அதுல இருக்கிற ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட்டை நம்ம எஃப்னு எடுத்துட்டோம்னா then we have this. So the images are equal, no? The mappings must be equal, so you have this to be true. But to the 1-to-1 we will assume that the psi of x is equal to 0 in v double star, இல்லைன்னா கர்னல் சொல்லி கூட நம்ம சொல்லலாம், கர்னல் வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்குரிய மீனிங் என்னன்னா எக்ஸ் கேப் இஸ் 0, பட் எக்ஸ் கேப் ஆஃப் எஃப் இஸ் 0 ஆஃப் எஃப். இது ஃபங்க்ஷன், இட்ஸ் அ மேப்பிங், நாட் ஸ்கேலார் 0 கிடையாது. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆரம்பத்துலாம் சொல்லியிருக்கிறோம், 0ன்னு வரும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வெக்டரா ஸ்கேலாரா அல்லது டிரான்ஸ்மேஷனா, தட் இஸ் மேப்பிங் அப்படின்னு தெரியணும். இந்த இடத்துல இது மேப்பிங். ஸோ இங்கே எக்ஸ் கேப் ஆஃப் எஃப்ங்கிறது எஃப் ஆஃப் 0 ஆஃப் எஃப், 0 ஆஃப் எஃப்னு இங்கே ஸ்கேலார் 0, இது ஃபங்க்ஷன் 0, இது ஸ்கேலார் 0. ஸோ f of x is 0 for all f அப்படின்னா x should be 0. f of x is equal to 0,
இங்க சொன்னோம் இல்லையா, f of x is equal to 0 for all f ன்னு வந்ததுன்னா x itself should be 0. So அதை தான் நம்ம இங்க யூஸ் பண்ணி x 0ன்னு வருது. So we have something like this. Psi of x is 0 function of x. Images equal should imply pre-images equal. Right? அப்போ even psi இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். Psi of x is equal to psi of y. So psi homomorphismங்கிறதுனால இந்த மாதிரி we can write psi of x is equal to 0. இந்த இடத்துல இந்த இது வந்து psi of xங்கிறது மறுபடியும் இது it's a mapping on v double star belonging to v double star. So it's a mapping on v star. So இல்லைன்னா கர்னல் வச்சு நம்ம சொல்லலாம். கர்னல் psi அப்படிங்கிறது all those elements in the domain which are mapped on to the identity element of the codomain and that is 0 function. So we should have it. So எல்லாமே ஒண்ணுதான். இந்த இதுல நம்ம x 0ன்றத இந்த லெம்மாவை யூஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ரைட். இப்போ on toன்னு சொல்றதுக்கு இது 1 to 1 and both of them are of the same dimension. On to will come automatically. V dimension of v யும் dimension of v double star same இருக்கு and 1 to 1 ஆவும் இது இருக்கு அப்படின்னா on to will follow quickly. So you have your psi to be on to isomorphism, therefore v is isomorphic to v double star. So domainum codomainum same dimensionல இருந்தாலே நமக்கு v isomorphic to v double starனு ஒரு ரிசல்ட் ஒன்று படிச்சிருக்கோம். பட் இங்கே எக்ஸ்ட்ராவா நமக்கு இந்த கர்னல் வந்து சிங்கிள்டன் 0ன்னு வருது. கர்னல் சிங்கிள்டன் 0ன்னா ஈவன் நல்லிட்டி தேரம் அதை யூஸ் பண்ணாலும் we will have this. So in any case நமக்கு 1 to 1 finite dimensional of the same dimension 1 to 1 இருந்தா on to இதெல்லாமே ஒரு ரிசல்ட்டாவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுல இருந்து நமக்கு v isomorphic to v double star வருது. இந்த corollary, let v be a finite dimensional vector space with a dual space v star. Then every ordered basis for v star is the dual basis of some basis for v. ஸோ இது என்ன அர்த்தம்னா, இப்போ நமக்கு யாரெல்லாம் இந்த இதுல இருக்காங்க அப்படின்னா v இருக்கு, v ஸ்டார் இருக்கு, v டபுள் ஸ்டார். இப்போ இதுக்கு பீட்டா அப்படின்னு நான் ஒரு பேசிஸ் எடுத்திருந்தேன்னா இதனுடைய பேசிஸ் கரஸ்பாண்டிங் டியூவல் பேசிஸ் பீட்டா ஸ்டார், அது வந்து பேசிஸ் ஃபார் வி ஸ்டார் நமக்கு தெரியுது. இப்போ வி ஸ்டாருக்கு ஒரு இதுதான் ஆர்டர்ட் பேசிஸ் இல்லையா, பேசிஸ். ஸோ இதனுடைய ordered basis for V star is the dual basis of some basis for இப்போ பீட்டாக்கு பீட்டா ஸ்டார் இருந்த மாதிரி பீட்டா ஸ்டாருக்கு ஒரு பீட்டா ஸ்டார் த ஹோல் ஸ்டார்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பேசிஸ இங்க அதுதான் நம்ம ஏபிசின்னு சொல்லி குறிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு ஏ, இந்த பி, இது சின்னு எடுத்துட்டோம்னா இங்க எப்படி எடுத்திருக்கோம்னா ஏ வந்து பேசிஸ் ஃபார் வி, தென் பி இஸ் இட்ஸ் டியூவல் பேசிஸ் ஃபார் வி ஸ்டார் with fj of xi or fi of xj is delta ij. இப்போ தியரம் 2.24யும் 2.26யும் நம்ம அப்ளை பண்ணோம்னா 2.24 என்ன சொல்லுது, பீட்டான்னு ஒன்று இருந்ததுன்னா பீட்டா ஸ்டார். அப்போ இந்த பீட்டா ஸ்டாருக்கு பி டபுள் ஸ்டார்ல ஒரு பீட்டா டபுள் ஸ்டார்னு ஒன்று இருக்கும். அண்ட் so we find the dual basis x1 cap and so on xn cap of for this. இப்போ இதுல வந்து இதுல fi of xj is delta ijன்னு சொன்ன மாதிரி எங்க ஆரம்பிச்சோம், x1ல ஆரம்பிச்சோம். எங்க போனோம் அப்படின்னா f1 to f1 போனோம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி இருக்கு. இப்போ f1ல இருந்து x1 cap and so on xn capக்கு போறோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இந்த இதை யூஸ் பண்ணோம்னா fi that is xi cap of xj இருக்கிற இடத்துல இது இருக்கு. So fj xi cap of fj must be delta ij.
must be delta ij. So xi cap of fj must be delta ij. So thus xi cap of fj is nothing but fj of xi. ஏன்னா இதுவும் delta ij, அதுவும் delta ij. So you have fi of xi to be equal to delta ij. So hence f1 etc. fn is the dual basis of x1 etc. xn. Because we can identify the V is isomorphic to every element in capital V can be regarded as a member of V double star. இப்போ இந்த இவங்கெல்லாம் வந்து these are members of capital V double star. அப்போ they can be regarded as அப்படின்னா கேப்போட போட்டோம்னா it will not be there, you know, in capital V. அதனால so we are identifying f1 etc. fn is the dual basis of x1 etc. xn. அது நமக்கு தெரியும். இப்ப நம்ம சொல்ல வேண்டியது இந்த basis வந்து every ordered basis for V star is the dual basis of some basis for V. Some basis for V. So the sum basis for V அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி x1 etc. xn நம்ம எடுத்திருக்கோம். So you have this. So simply it is this. இங்கேருந்து அங்க போகிறோம். A வந்து Vக்கு பேசிஸ்னா V ஸ்டாருக்கு பேசிஸ்னா dual basis and C வந்து V double ஸ்டாருக்கு பேசிஸ்னா தென் எதையும் ஐடென்டிஃபை பண்ணலாம்னா ஏவையும் சியையும் ஐடென்டிஃபை பண்ணலாம் as C is the dual basis of A. அதனால இந்த இதை வந்து இதை நம்ம dual basis of some basis of capital B அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது இது காரணம் என்னன்னா B double isomorphic to B double star. So just remember in terms of ABC. A எடுத்துக்கிறேன். Bங்கிறது Aல இருந்து வரக்கூடிய அந்த dual basis. Cங்கிறது Bல இருந்து வரக்கூடியது அதனுடைய dual basis. ஆனா Vக்கும் V double starக்கும் நமக்கு we have a mapping, I mean 1-to-1 onto we can regard it. அதனால we have the result to be true. Right. Some basisங்கிறதுக்கு அதான் அர்த்தம். ஸோ இப்போ இந்த அனிகிலேட்டர் முதல்ல ஒரு சப்செட் எடுத்துக்கலாம். அதனுடைய அனிகிலேட்டர் என்னன்னு சொல்லிட்டு அந்த அனிகிலேட்டர் வந்து சப்ஸ்பேஸா இருக்கிறச்சு when W கன்சிடர் as a சப்ஸ்பேஸ்னாலும் அது ட்ரூவா இருக்கும். சரி, இப்போ இது சப்ஸ்பேஸ் எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இந்த நொட்டேஷன் இதுதான். all those linear functionals, okay, all those linear functionals such that f of x equals to 0. They annihilate all the elements. The 0 ஆச்சுனாலே annihilate பண்ணுதுன்னு சொல்லுவோம். The 0 ஆச்சுனாலே அது லைக் அந்த ஒரு தீனில் தூசாகும்னு சொல்லுவோம்ல, ஒரு ஃபயர் நம்ம ஒரு இதுக்கு பொருள் மேல படும் பொழுது அது 0 அது ஒண்ணும் இல்லாம ஆயிடும் இல்லையா. ஸோ அது மாதிரி இது. ஸோ நீங்க எந்த எலிமெண்ட்டை கொடுத்தாலும் அது 0க்கு மேப் பண்ணிடும். அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனோட கலெக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் அனிகிலேட்டர். ஸோ அந்த கலெக்ஷனை வந்து நம்ம சப்ஸ்பேஸ்ன்னு சொல்றதுக்கு நான் எம்டின்னு சொல்லணும். அடுத்தது 2 எலிமெண்ட் எடுத்துட்டோம்னா இந்த CF plus G லீனியாரிட்டி கண்டிஷன் should be checked. சரி, இப்போ இது போய் இங்க உட்காரணும்னா 0 of x should be equal to 0 for all. பட் 0 டிரான்ஸ்மேஷன் அந்த வேலையே அதுதானே. It will take any element to இந்த இடத்துல ஸ்கேலார்ன்றதுனால வேல்யூ 0ன்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ 0 இது வந்து மேப்பிங் 0, இது ஸ்கேலார் 0, இங்கேயும் இது ஸ்கேலார் 0. ஸோ யூ ஹாவ் த 0 பிலாங்கிங் டு S0. இப்போ இந்த இதுக்கு இது CF plus G இதுல உட்காரணும்னா this operated on x should give me 0. இப்போ அடிஷன் ஆப்ரேஷன் ஆன் V ஸ்டார் படிக்க இந்த மாதிரி பிரிச்சு எழுதலாம். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன்ங்கிறதுனால இதுல V ஸ்டார்ல இந்த மாதிரி பிரிச்சு எழுதலாம். ஸோ இது 0, இது 0, அதனால யூ ஆர் கெட்டிங் 0. இது வந்து ஸ்கேலார் 0, அதனால இந்த CF plus G belongs to S0. இப்போ S0க்கு பதிலாக W போட்டோம்னா W par 0, I mean W0 is also subspace வரும்.
அதனால we can talk about its dimension. அதனால இந்த next problem வருது. If W is a subspace of V, then dimension of W plus dimension of annihilator is dimension of V. நம்ம என்ன பண்றோம்? V இந்த W வந்து finite dimensional. அதனால அதுக்கு ஒரு basis with k elements எடுத்துக்கிறோம். அடுத்து இது linearly independentன்றதுனால it can be extended to a basis. Say இப்ப நான் dimension of V வந்து என்னன்னு எடுக்கிறோம். அதை சொல்லணும். Let dimension of V be n and dimension of W be k. அப்போ இது எடுத்து நம்ம xk அப்படிங்கிற linearly independent basisன்னு இருக்கு. அதனால linearly independent therefore can be extended to a basis say x1 to xn. இப்போ we consider the அப்போ basis இருந்தாலும் நம்ம பீட்டா ஸ்டார் அந்த டியூவல் பேசிஸை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இது எங்கன்னா வி ஸ்டார்ல. இது எங்க அப்படின்னா இன் வி ஸ்டார். அண்ட் இந்த டெஃபினேஷனும் நமக்கு தெரியும். phi of xj is delta ij. பீட்டா ஸ்டார் இஸ் a basis for v ஸ்டார் தெரியும். இப்போ நம்ம டைமென்ஷன் அதாவது இந்த இத்தனை எலிமெண்ட்ஸ் fk plus 1 to fn வந்து n minus k எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கலெக்ஷனை வந்து நம்ம கிளைம் பண்ண போறோம் W நாட்டோட பேசிஸ்னு. வாட் இஸ் W நாட்? இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பேசிஸ்னு சொல்லணும்னா எனக்கு எந்தான ஒரு எலிமெண்ட் எஃப்இன் W நாட் எடுத்துட்டேன்னா அது ஸ்பேன் பண்ணுது அப்படிங்கிறத நான் சொன்னா போறோம். ஏன் ஸ்பேன் பண்ணுது அந்த அந்த எஃப்கே பிளஸ் 1 அது ஸ்பேன் பண்ணுதுன்னு சொன்னா போறோம்னா இது வந்து இந்த பீட்டா ஸ்டாரோட சப் கலெக்ஷன். இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட்ன்றதுனால சப் வில் ஆல்சோ பி லீனியர்லி இண்டிபெண்டன்ட். BLI சூப்பர் செட் இஸ் லீனியர்லி ஞாபகம் இருக்கா? BLI அண்ட் PLD. ஸோ இந்த BLI நம்ம யூஸ் பண்றோம். அதனால ஸ்பேன் பண்ணுது அப்படின்னு நம்ம சொன்னா போறோம். அப்போ F பிலாங்ஸ் டு W நாட்னா F பிலாங்ஸ் டு V ஸ்டார். அப்போ இந்த எஃப் வந்து நம்ம இந்த சமேஷன் AIVFIன்னு எழுதலாம். ஏன்னா இது வந்து வி ஸ்டாரோட பேசிஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸ் இன் டபிள்யூ நம்ம எடுத்துட்டோம்னா எக்ஸை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் எலிமெண்ட்ஸை யூனிக்கா எழுத முடியும். ஸோ வென் வி அப்ளை FI இந்த இடத்துல I for I ranging from k plus 1 to n நான் போடும் பொழுது k plus 1 to n நான் போடும் பொழுது I will have இது வந்து 0 தானே ஆகும். ஏன்னா இது ரெண்டும் சேமா இருக்கும் பொழுதுதான் எனக்கு வேல்யூ 1. இங்க I takes the value k plus 1 to n. k plus 1 to n. J takes the value ஏன்னா இங்க இந்த இடத்துல J takes the value 1 to k. இந்த I வேற இந்த I வேற. இந்த இடத்துல இதை வேணாலும் ஏன்னா AJXJன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ எனக்கு இதுதான் வருது. ஸோ FI of X வந்து ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் டபிள்யூ வந்து ஐ எம் கெட்டிங் 0. அப்போ இவங்க எல்லாருமே நம்ம W நாட்ல இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. எப்போதுமே இந்த பேசிஸ் நான் சொல்லணும், முதல்ல அது இங்க உட்காந்துருக்கான்னு செக் பண்ணணும். இதுல இல்லாம அது வேற எங்கேயோ உட்காந்துருந்தா அதை போயிட்டு நம்ம பேசிஸ்னு சொல்ல முடியாது. அதுக்காக இந்த ஸ்டெப் வருது. ரைட்டா? ஸோ அடுத்தது இதுதான் நம்ம ஸ்பேன் பண்ணுதுன்னு சொல்ல போறோம். அதுக்காக இதை கன்சிடர் பண்றோம் எஃப்என் வி ஸ்டார். ஸோ இதை அப்ளை பண்ணும்பொழுது எனக்கு இங்க மட்டும்தான் வேல்யூஸ் வரும். இந்த இடத்துல மறுபடியும் பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த இதனால இதெல்லாம் இருக்கவே இருக்காது, 0 ஆயிடும். k பிளஸ் 1 இங்க இது வந்து J ரேஞ்சிங் ஃப்ரம் 1 to k. J ranging from 1 to k பொழுது அது அந்த இடத்துல அது 0 ஆயிடும். ஸோ F of XJ 1 to k வரும்பொழுது இது Wல இருக்கும். F belongs to W நாட்டுங்கிறதுனால இது 0 ஆயிடும். ஸோ இது 0, இது 0. இங்க வந்து டெல்டா IJ I equals Jல தான் வேல்யூ வரும். ஸோ எனக்கு we have J to be equal to I in பொழுது I am getting my AI to be in fact J equals I. அப்போ இங்க AJ 0. இது AJ 0. J ranging from 1 to k. அப்போ இந்த இடத்துல F நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம்? A1 F1 plus and so on AK FK
plus ak plus 1 fk plus 1 up to an fn வரைக்கும் இருக்கு. இதுதான் ஒரிஜினலா என்னுடைய f. இந்த கம்ப்யூட்டேஷன்லாம் பண்ணும்பொழுது எனக்கு a1 to ak 0ன்னு வருது. அப்படின்னா என்னுடைய f வந்து just linear combination of elements from alpha. So alpha வந்து span பண்ணுது. So alpha spans. Alpha is linearly independent ஏன்னா alpha வந்து subset of B star which is basis. அதனால இது linearly independent. So spanum பண்ணுது linearly independentஆவும் இருக்கு. அதனால அது basis. அப்ப எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? So dimension of W naught வந்து n minus k plus 1 plus 1 number of elements. That means n minus k. But this is dimension of B. இது வந்து dimension of W. So இது அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா dimension of V is dimension of W plus dimension of annihilator of W. So with this section gets over. Thank you.